தென்காசியில் பெய்த கனமழையால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரிக்கப்பட்டுள்ளதால் அங்கு குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். ஞாயிறு விடுமுறையை ஒட்டி அருவியில் குளிக்க வந்த சுற்றுலா பயணிகள் இதனால் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ளதால் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ரஞ்சித் தென்காசியிலிருந்து இணைகிறார். வணக்கம் ரஞ்சித், கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு நேரத்தில் பெய்த கனமழையின் காரணமாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நீரோடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளுக்கு தண்ணீர் வரத்து தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலும் தற்போது வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அருவிகளில் தற்போது சுற்றுலா பயணிகள் குளிக்க தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை கொண்டாடுவதற்காக குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் தற்போது விதிக்கப்பட்டுள்ள இந்த தடையால் அருவிகளில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடனே திரும்பி சென்று வருகின்றனர். மேலும் தற்போது மழை குறைந்துள்ள நிலையில் அருவிகளில் தண்ணீர் வரத்து குறையும் பட்சத்தில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வழக்கம் போல் அனுமதி வழங்கப்படும் எனவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விஜயா, குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி ரஞ்சித்.